மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. பிரிவினை சகோதர சகோதரிகள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். விசுவாசத்திலே மூழ்கி இருக்க வேண்டும். மற்றவர்களை குற்றம் சொல்ல வேண்டாம். யோவான் 17ஆம் அதிகாரம் இறை திருவார்த்தை 21 மற்றும் மத்தேயு 12ஆம் அதிகாரம் இறை திருவார்த்தைகள் 25, 26. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமேன். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாகத்தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. அப்படி செய்கிறதால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? ஆமேன். பாருங்க, இந்த சாத்தானை ஒரு எக்ஸாம்பிள் ஆண்டவர் 26வது வசனத்தில் சொல்கிறாரு. சாத்தான் துரத்துனா அந்த ஒரு கூட்டத்தில் அந்த கூட்டம் எப்படி நிலையாக நிற்க முடியும்? அதே போல தான் ஒரு திருச்சபையில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு தாய் திருச்சபையோ எந்த திருச்சபையாக இருந்தாலும் பிளவுகள் ஏற்படாதபடிக்கு நாம் இருக்க வேண்டும். பிரிந்து போகக்கூடாது. அனைவருமே ஒரே தேவனையே நாம் நோக்கி பார்க்கிறோம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரே தேவன்தான் நமக்கு அனைத்து புதுமைகளையும் பரிசுத்த தேவ தாயின் மூலியமாக செய்கிறார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. எனவே பைபிளில் பலவிதமான பெண்களை இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறது பைபிள். ஆனால் தேவ தாயோட மிக பரிசுத்தமான பெண் யாரும் இல்லை என்பதை நாம் கவனத்தோடு விவிலியத்தை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு அதில் இது இல்லைன்னு சொல்லிட்டு சொதப்பாதீங்க. பைபிளை படிக்கும்போது ஞானத்தோட, அதாவது புத்தியோடு படிக்கும்பொழுது மட்டுமே நம்ம எந்த சபையில் இருந்தாலும், அதாவது எல்லா சபையுமே ஒரே சபை தான், கடவுளுக்கு மட்டுமே தான் நம்ம மகிமை செய்கிறோம் அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் நம்ம படிக்கும் பொழுது அனைவரும் ஒரே குடும்பம் என்று விசுவாசத்தோடு நாம் இருக்க வேண்டும். ஏன்னா அந்த சபையில் மட்டுமே ஆண்டவர் நிலை நிற்பார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அதைத்தான் மத்தேயு 12ஆம் அதிகாரம் இறை திருவார்த்தைகள் 25 தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. அப்போ வசனம் ஆண்டவர் தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்து விட்டார். எனவே இதை நம்ம புரிந்து அறிந்து ஞானத்தோட செயல்பட்டு ஆண்டவரை நோக்கியே நம்ம நிலை நிற்போம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.